ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஒரு குகை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் யோசிக்கிறேன். அங்கே மொத்தம் 4 குகை பார்த்தோம். ஒரு குகை வந்து முதல் மீடியம் குகை, நம்ம இறங்கி அப்படி ஏறி போகிற மாதிரி ஒரு குகை. அது ரொம்ப கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் டீப்பு. அதுக்கப்புறம் 3 குகை. அதுக்கப்புறம் 3வது குகை வந்து ரொம்ப டீப்பாக, அது ரொம்ப கடைசியில் இருந்தது. அதுக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த குகையை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அந்த குகையை பார்த்தோம். அப்போ அவர் சொன்னார், இன்னொரு அந்த பக்கம் ஒன்று பாருங்க சார். அங்கே எப்படி போகுதுன்னு தெரியல. இங்கே இருக்குது குகை, நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்படி வரும்போது பக்கத்தில் மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர கையை பிடிச்சிக்கிட்டு ஏன்னா ஸ்லிப்பாக இருக்கிறதில்ல, அப்படி போய் இங்கே போய் பார்த்தோம். அது ரொம்ப டீப்பு உள்ள அப்படியே போகுது. அதை பார்த்துட்டு வந்து மேலே வந்துட்டோம். அப்போ எல்லாருக்குமே இடம் பிடிச்சிருந்தது. இங்கே ஷூட்டிங் வச்சுக்கலாம் என்னப்பா அப்படின்னா இருக்காமல். நான் எப்படி யோசனையிலே இருந்தேன். ஏன் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டார். இல்லை இப்போ நம்ம 4 பேர் வந்ததுக்கு கையை காலை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி போயிருக்கோம். நாளைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பாங்க. யூனிட் ஆளுங்க 100லேருந்து 200 பேர் இருப்பாங்க. லைட் பாய்ஸு, ட்ரக்கு, எல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன சப்போர்ட்டு, சேஃப்டி என்ன, அதை யோசித்து நம்ம இது கரெக்ட் பண்ணோன்னா பண்ணிடலான்னு. அப்படியான்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டோம் பேசுறதுக்கு. அவங்க வந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ண ஆசைப்பட்றோம், அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும். அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க, சார் நாங்கள் வேணால் உங்களுக்கு வந்து சைடில் ரோப் பண்ணி கொடுக்குறோம், படி மாதிரி வெட்டி விடுறோம், நீங்கள் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி. அந்த பள்ளங்கள் மேடுகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி விட்டுறோம், அந்த நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாதபடி. அது மாதிரி நிறைய சேஃப்டி பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொன்னேன், பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் லைவாக அங்கே தான் ஷூட் பண்ணீங்க? ஆமாம். அங்கெல்லாம் ஆனால் ஒரு 3 o'clock 4 o'clock மேலே லைட் மேலே வந்துடும். ஓகே. காலையில் 4 மணிக்கெல்லாம் ரூம் விட்டு கிளம்புவோமா, ஒரு 5:30 6 அங்கே போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டோம்னா இம்மிடியேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 7 மணிக்கு உள்ளே இறங்கினோம்னா மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் மேலே வர முடியாது. ஸோ 3-4 மணிக்கு மேலே வந்துட்டு அப்புறம் தான் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஷூட் எடுத்து முடிச்சோம். ஆமாம். ஏன்னா அதில் வந்து என்னென்னா அந்த 3-4 மணிக்கு மேலே சன்லைட் போயிடும். ப்ளஸ் கொஞ்சம் மழை தூரிச்சுனா கூட மேலே ஏற முடியாது, உள்ளே வந்து ஸ்லிப்பாகும். இந்த படத்தோட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வந்து அப்போ குணா எடுக்கும் போது இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இது உளவியல் ரீதியான ஒரு காதல், இவன் மட்டுமே காதலிப்பான். ஸோ அந்த காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரில. நீங்கள் இந்த மூவியை வந்து எதோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்தீங்களா சார்? இல்லை, இது வந்து சாப் ஜான் ஒரு மலையாள ரைட்டரோட கதை தான். அவர் ஒருவேளை ஏதாவது இங்கிலீஷ் பார்த்து இன்ஸ்பைர் பண்ணாருன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆசிஸ் எனக்கு வந்து வித்தியாசமான கதை பண்ணணும்னு கமலை வச்சு பண்ணணும்னு நினச்சது, எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அவ்வளோ இது வித்தியாசமான படமும் கூட, வித்தியாசமான காதலும் கூட. ஆமாம், இல்லையா? அதனால தான் அது நான் ஓகே பண்ணி போனேன். இது அப்போ கமர்ஷியலி உங்களுக்கு ஹிட் ஆகல சார்? பெருசாக போகணுமா, அப்போ தளபதி இருந்தால் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. தளபதி போன அளவுக்கு இது போகல. பட் கிரிட்டிக்கலி இட் வாஸ் கிளைம்ட் ஆஸ் a குட் ஃபீச்சர். ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுமா. ஓகே. ஏன்னா எடுத்த படம் ஆமாம் வித்தியாசமான படம். ஏன்னா ப்ரீவியூவில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. கங்கையாபரணை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த டைரக்டர் அப்படி தான் தோணுது, வித்தியாசமான படங்கள் பண்ணுவோம். ஆனால் அப்புறமா பண்ணிட்டானே, அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு படம் அது. இல்லை, அது வந்து நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த கண்மணி அன்போட பாட்டு வந்து அவங்க எலிவேட் பண்ணி இப்போ குணாவை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. அது கூடமா ப்ரொடியூசர் தனஞ்சயன் இருக்காருல்ல, அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், டைரக்டர் சார் உங்கள் படம் சூப்பர் போடுதுங்க. நான் சொன்னேன் படம் இப்போ பக்கத்தில் நான் டைரக்ட் பண்ணல, என்ன படம் அப்படின்னு. நீ போய் தேட்டரில் போய் பாருங்கன்னாரு. அப்போ தான் சொன்னால் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வந்திருக்கு, அது குணா இன்ஸ்பிரேஷன் அதை எடுக்கிறாங்கன்னு. சரி போய் தேட்டருக்கு போனேன். தேட்டர் போனால் முதல்ல டைட்டில் கார்டில் கமல சாரோட கார்ட்டூன் கிட்ட வந்துச்சு, அதில் குணாவோட இதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே போனாங்க. ஸோ இதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க போலக்குன்னு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா படத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு டான்ஸ் ஆடுறாங்க, குத்தடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் கொடைக்கானல் போகிறாங்க. கொடைக்கானல் போனேன். அதுக்கப்புறம் குணா கேவ்ஸ் போகணுன்னு நினைக்கிறாங்க, முடிக்கல, தடுக்கிறாங்க. நைட்டு ஏறி வச்சு உள்ளே போகிறாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போய் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த பையன் உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் பிரமாதமாக இருந்தாங்க அந்த இதை. என்டையரா தியேட்டரே வந்து அமைதியா இருந்தது சார். ஆமாங்க, நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் அது என்ன உள்ள அவன் வந்து தடுமாறுறது, இவர் போய் உள்ளே போய் எடுக்கிறது, அது இதெல்லாம் எடுத்தோடனே அப்படியே மூச்சு பேச்செல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்து அவன் தூக்குனோடனே அந்த சாங் போட்டான் பாருங்க, ஹோல் தியேட்டர் எந்திரிச்சுங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. ஹோல் தியேட்டரை எழுந்து கை தட்டி அப்படியே ஒரு ஆரவாரம் பண்ணி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. என்னடா எப்போ பண்ண பாட்டுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு ரியாக்ஷனு, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சார். குணா படத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டுனா கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டு தான். அதை தவிர உன்னை நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அதோட மேக்கிங் எப்படி சார் இருந்தது? அது வந்து நம்ம அந்த குணா படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருக்கும். இப்படி நடராஜன் மாதிரி நிற்பார், அங்கேருந்து அப்படி கேமரா வந்து கீழே வந்து அந்த அட்மாஸ்பியர் காமிச்சிட்டு அந்த கல்யாண உலகத்துக்கு போய் நிற்கும். அதே பேட்டர்ன் தான் இது. உன்னை நான் அறிவேன் ஒரே சிங்கிள் ஷாட்டை ட்ரை பண்ணி முதல் நாளே வந்து ரிஹர்சல் பார்த்து லைட்டிங் பண்ணி ரிஹர்சல் பார்த்து அப்புறம் மறுநாள் தான் ஷூட் பண்ணோம் அதை. ஓகே ஓகே. இது வந்து ஒரே ஷாட்லேயே எடுக்கப்பட்ட ஒரு பாடலா? ஆமாம். அங்கேருந்து ஜன்னல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் பார்த்தா ஒருத்தர் கசல் பாடிட்டு இருப்பார். கசல் அந்த அப்படியே கீழே போனால் ஒரு ரிக்ஷா போகும். அந்த ரிக்ஷாவோட கீழே போனால் அப்படி போனால் கீழே அந்த தெலுங்கு நாடோடிலோன்னு ஒரு ஏதோ சாங் போகும். அங்கேருந்து மறுபடியும் அப்படியே மேலே வந்தால் அந்த இந்த கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி முடியும். இதை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரோன்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் ட்ரெயின்லாம் கிடையாது. ஒன்லி ஸ்டெடி கேம் ஒன்று இருக்கும், சாதாரண இந்த கேமரா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாங்கள் செட்டப் பண்ணி கேமரா வந்து அந்த ஜன்னல்லேருந்து மூவ் பண்ணி நடந்து போவார் கேமராமேன். நடந்து போய் அங்கே ஒரு ஸ்லோப் இருக்கும், அந்த ஸ்லோப்பில் அப்படியே இறங்கி நடப்பார். நடந்து அப்படியே போய் அந்த கஜல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கீழே போய் அந்த வால்கிட்ட போனோம். அங்கே ஒரு கிரேன் இருக்கும், அந்த கிரேனில் ஏறி உட்காந்துவார். அந்த கிரேன் அப்படியே கீழே போகும். கிரேனை போய் அந்த கீழே எல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் அந்த கிரேன் மேலே போய் அங்கே போய் நின்று அங்கேருந்து அப்படியே இது ஸ்டெடி கேம்னா பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி அவர் வந்துடுவார். இது நாங்கள் முதல் நாளே போய் ரிஹர்சல் பண்ணி லைட்டிங் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம் மறுநாள். ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி ஈஸி கிடையாது இல்லையா? ஆமாம். இல்லை இப்போ என்ன டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அந்த ட்ரான் இருக்க அதை வச்சு அப்படியே எடுத்துறாங்க. சின்ன சின்ன இந்த கோப்ரா கேமரா அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வச்சு எடுத்துறாங்க. புரியுது சார். இந்த பாட்டோட டேக்ஸ் எத்தனை போச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு டேக் தான்மா. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ரிஹர்சல் பண்ணதுனால எந்த ஒரு மிஸ்டேக் வரல. ஒரு டேக் 2 டேக் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாமே பிளான்ட், அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். முதல் நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு நைட்டு பூரா, அதுக்கப்புறம் மறுநாள் தான் ஷூட் பண்ணோம். ஓகே ஓகே. ரிஹர்சல் பண்ணதால உங்களுக்கு டேக்ஸ் பெருசாக. ஓகே சார். குணா படத்தில் கண்மணி அன்போடு பாடல் வந்து அதோட லிரிக்ஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ற அந்த லிரிக்ஸ் வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இந்த லிரிக்ஸ்லாம் யார் சார், யாரோட ஐடியா, யார் எழுதுனது? லிரிக்ஸ் வந்து வாலி சார் தான். பட் ஆனால் இந்த மனிதர் உணர்ந்துக்குள்ள மனித காதல் அல்லங்கிறது ஆரம்பத்துலேருந்தே கதையோட பிகினிங்லேருந்தே வந்திருக்கும். நாங்கள் தெய்வ காதல்னு சொல்லி இவர் வந்துக்கிட்டே இருப்பார். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. மனித உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்லன்னு. ஏன்னா ஆரம்பத்தில் அனந்த சார்ட்டிலேருந்து வரும், அபிராமி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, நீ தெய்வீக காதல், அது இதெல்லாம் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவோம். கடைசியில் வந்து இதில் முடியும். ஸோ அந்த லிரிக்ஸ் போல எழுதி வாலி சார் தான் அந்த காயின் பண்ணார். ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஸோ அவர் ஏதாவது யாருக்கா லெட்டர் இருந்தா கூட இப்போ நான் விஷயம் வேணும் சொல்லி அவ திருப்பி பக்கத்துலேயே கிராமத்துல அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்கொலை காதலிக்கு லெட்டர் எழுதணும். படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான். அவங்களுக்கு எழுதுற காதல் பெரிய கஷ்டம், அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. லைன்ஸ் தான் மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து பெருசா பார்க்கப்பட்ட ஒரு, ஏன்னா அவன் குடியிலேருந்து வரும்போது இந்த லைன் தான் வரும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு ஹிட்டான சாங் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு இது வரைக்கும் நான்
எங்களுக்குமே ஒரு பெருமையான படம் சார். ஏன்னா வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்தும் இதை பேசக்கூடிய ஒரு படமாக மாற்றிருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கமல் சாரோட சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த 2 படத்தையும் விட்டு கமல் சாரை பற்றி எழுதவே முடியாது. ஆமாம். அப்படி ஒரு படங்கள் பண்ணங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதுக்கு நான் கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.